people closest to the sun. Vanakkam, namaste, Indira, vanakkam. Tarbod, Sidang Naji Pirate, Satin Arungaja Hadilla Yurukidain. Indra in Sidang Pati, Karacharanga, Matuma, Matra, Tahavangre, Inge, Kat Gor Hirain. Mutalil in Bahudi, you Sidang Mager, Varge Matuma, Varakangre, in the Gangaji, Arimaha Parade Hirad, Nanger in a Gangaji, you Bakum boat, Sira, India will Irunda Borave, Boruger. இருக்காது மழை அப்பன்ஸ் தற்போது உங்களுக்கு பக்கிரந்து குறைகின்றனர். நாம் தற்போது சீசாங் அருங்காட்சியகத்தில் இருக்கிறோம். இங்கே சாங் இன மக்களோட பயன்படுத்திய பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இவை அனைத்தும் சுமார் 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை என்று இதில் குறிப்புகள் சொல்லப்படுது. இதில் அனைத்துமே காப்பர் கொண்டு பொருட்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது செப்பு பொருட்களால் பல்வேறு பொருட்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அது செப்புங்கிறது ஒரு உலோகம். அந்த செப்பு உலோகத்தை பயன்படுத்தி பல்வேறு, அதாவது தேநீர் கோப்பை, அப்புறம் சமையல் கரண்டிகள், அப்புறம் வீட்டில் பயன்படுத்தப்படக்கூடிய அந்த கொப்பரை, அப்புறம் அரிசி அளக்கக்கூடிய உலக்குகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எல்லாமே செப்பால் செய்யப்பட்டிருக்கு. இவை அனைத்தும் தமிழகத்திலும் தற்போதும் இருக்கக்கூடிய இடங்களில் மக்கள் பயன்படுத்திட்டு வர்றாங்க. மேலும் இதில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த பொருட்களை பயன்படுத்தி தனது அன்றாட வாழ்க்கையில் உணவு, தண்ணீர் போன்றவற்றை குடிக்கும்போது இதில் பல்வேறு மருத்துவ குணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. நான் கூட தேநீர் கடைகளில் இது போன்ற செப்பு பொருட்களால் ஆனவற்றின் மூலம் தேநீர் குடித்து கொண்டிருக்கிறேன். தற்போது வரை அங்கு இந்த மக்கள் மத்தியில் இந்த இடம் புழக்கத்தில் உள்ளது. மேலும் இந்த அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள், அப்புறம் மேய்ப்பர்கள் பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய ஆடைகள் தற்போதும் இந்தியாவில், தமிழகத்தில் பல்வேறு இன மக்கள் பல்வேறு மாவட்டங்களில் இதே போன்ற உடையை பயன்படுத்திட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட 2 தரப்புலையும் மக்களோட வாழ்க்கை பெரும்பாலும் ஒரு ஒற்றுமையை காண முடிகிறது. இது மிகவும் ஒரு வியப்பை அளிக்கிறது. மேலும் கூடுதல் விஷயங்களை குறித்து பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது சீசாங்கில் இருக்கக்கூடிய லாசா பகுதி மற்றும் சிகாட்சிய பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு இனத்தோட பாரம்பரிய உடைகள். அதாவது இந்த பகுதி மக்கள் விவசாயம் சார்ந்த பணிகள் மற்றும் கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டுருக்கிறாங்க. தற்போது இந்த ஆண்மகன் போன்ற அணிந்திருக்கக்கூடிய இந்த உடை தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய தோடர்கள், அதாவது பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மக்கள் இது போன்ற உடை அணிந்து திருமண நிகழ்வுகளை நடத்திட்டு இருக்கிறாங்க. மேலும் இது பார்த்த பெண்கள், பொதுவாக தமிழகத்தில் பெண்கள் அனைவருமே கலர்ஃபுல் ஆடை, அதாவது வண்ணமயமான ஆடைகள் அணிவதில் விருப்பம் இருக்கும். மேலும் தமிழகத்தில் மிகவும் பிரபலமான காஞ்சிபுரம் பட்டு இது போன்ற வண்ணமயமான உடையாகவே இருக்கும். இவற்றை அணிந்து கொண்டு பெண்கள் தங்க நகை, வெள்ளி நகை மற்றும் முத்து, பவளம், மாணிக்கக்கல் உள்ளிட்ட பல்வேறு வகையான அணிகலன்களை அணிந்து திருமணத்தின் போது அவர்களை அலங்கரித்து கொண்டு திருமணம் செய்வது வழக்கம். அதுபோன்று இங்கேயும் இந்த பகுதி மக்களோட இந்த பாரம்பரிய உடையில் வெள்ளி நகைகள், முத்து, பவளம் உள்ளிட்டவை இடம்பெற்றிருப்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. மேலும் 2 தரப்புக்கும் பல்வேறு ஒற்றுமைகள் காணப்படுது. நெத்தியில் காணக்கூடிய அந்த தலப்பாகை போன்றிருக்கக்கூடியவற்றில் முத்து, பவளம், பல்வேறு மணிகளை வச்சு அலங்கரிச்சிட்ருக்குறாங்க. தற்போதும் தமிழகத்தில், இந்தியாவில் பெண்கள் திருமணத்தின் போது தலையில் நெத்திச்சூடி அணிவது, பல்வேறு வகையான நகைகளை அணிவது, முத்து, பவளம் போன்றவற்றை அணிந்து கொண்டு திருமணத்தில் நமக்கு இருப்பதை பார்க்கலாம். உண்மையிலே அதுபோன்று இந்த பழங்குடி மக்களோட உடை இருப்பது மிகவும் ஆச்சரியம் அளிக்கிறது. மேலும் இந்த பகுதி மக்கள் இந்த சங்கு வளையல் அணிவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு பக்கம் அதிர்ஷ்டம் என்று கூறப்பட்டாலும் இந்த பகுதி மக்கள் விவசாயம், கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகளை ஈடுபட்டுருக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் எல்லாம் இது போன்ற ஃபார்மிங், அதாவது விவசாயம் சார்ந்து கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட பணிகள் அதிகம். அப்போது அவர்கள் கால்நடைகளிடம், அதாவது ஆடு, மாடு ஆகியவற்றில் இருந்து பால் கறக்கும் போது
தங்கள் உடையில் அந்த பால் தெறிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இது போன்று சங்கு வளையல் அணிவதாக சொல்கிறார்கள். அதாவது இவ்வாறு பெண்கள் அணிந்து கொண்டு பால் கறக்கும்போது அந்த கறக்கக்கூடிய பாலானது உடையில் அதாவது அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய உடையில் படாமல் இருப்பதற்காக இது போன்ற சங்கு வளையல் அணிவதாக இந்த அருங்காட்சியகத்தில் விளக்குனர் தெரிவித்தார். மிகவும் மகிழ்ச்சியாகவும் மிகவும் ஒரு அந்த காலத்தில் எவ்வளோ ஒரு மதிநுட்பமாக பல்வேறு விஷயங்களை யோசித்து அணிகளை இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. மேலும் இதே மாதிரி சாங்கின மக்களோட வீடுகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களோட வீடுகள் போன்றே இருக்குது. அதையும் குறித்து பார்க்கலாம் வாங்க. மேலும் தற்போது நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அருங்காட்சியகத்தில் சாங்கின மக்களோட வீடுகள் ஒரு கட்டமைச்சிருக்கிறாங்க. இந்த வீடு மாதிரி எப்படி இருக்குது என்பது குறித்து பார்க்கலாம். இது போன்ற கைப்பிடிகள் தமிழகத்தில், அதாவது குறிப்பாக செட்டிநாடு, காரைக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய பாரம்பரிய வீடுகளில் கதவுகளில் இது போன்ற ஒரு கைப்பிடி, அந்த வளையம், செம்பால் செய்யப்பட்டவையெல்லாம் இருக்குது. தற்போது அந்த வீடுகள் வெளிநாட்டினர், டூரிஸ்டர் எல்லாமே பார்த்துட்ருக்குறாங்க. இந்த பகுதியில் வீடை பார்த்தனாலே தெரியும் உங்களுக்கு. ஒரு வீட்டிற்கு உள்ளே மக்கள் வசிப்பிடம், அதன் முற்றத்தில் கால்நடைகள் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, இது போன்ற விஷயங்கள் இருக்கும். இதற்கு பக்கத்திலேயே இந்த பகுதி மக்களோட விவசாயம், அதாவது நெற்பயிர் உள்ளிட்டவற்றை பயிர் செய்யக்கூடிய இடம் இருக்கும். இந்த வீட்டை போய் பார்க்கலாம் வாங்க. சமையல் அறை தமிழகத்தில் இது போன்று வீட்டு பெரிய வளாகமாக இருக்கும். அதில் ஒரு ஓரத்தில் சமையல் அறை தனியாக இருக்கும். இங்கு உணவு தயாரிப்பு, அதாவது குடும்பத்திற்கு தேவையான, குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான உணவு தயாரிப்பு எல்லாம் இந்த பணிகள் நடைபெறும். இந்த சமையல் அறை வெளியே வந்தவுடன் பார்த்தீங்க என்றால் மக்கள் வசிக்கக்கூடிய இடம், அதாவது குடும்ப உறுப்பினர்கள் தங்கும் இடம், உறங்கும் இடம், அமரும் இடம் உள்ளிட்ட இடம்லாம் இருக்குது. பார்க்கலாம். இது வீட்டிற்கு உள்ளே, அதாவது அங்கு சமையலறையில் செய்யக்கூடிய உணவுகள், தேநீர் உள்ளிட்டவை இந்த இடத்தில் எடுத்து வரப்பட்டு இங்கே மக்கள் அமர்ந்து இந்த மேசையில் இந்த உணவுகள் வைக்கப்பட்டு சாப்பிடுவார்கள். ஆனால் தமிழகத்தில் சில வீடுகளில் இது போன்ற மர மேஜைகள், நாற்காலிகள் போன்றவை இருக்கும். பெரும்பாலான வீடுகளில் தரையில் அமர்ந்து அவர்கள் உணவு உண்பார்கள். அதனைத் தொடர்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே இருக்கும். கடிகாரம், விளக்கு, அப்புறம் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட அனைத்துமே இந்த வீடுகளில் இடம்பெற்றிருக்கிற மாதிரி எல்லாமே இங்கேயும் இருக்குது. வீடுகளில் தூண்கள், மரத்தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற மரத்தூண்களை கொண்டு பண்டைய வீடுகள், பழம்பெரும் வீடுகள் எல்லாம் தற்போதும் அங்கே காட்சிக்கு இருக்குது. இவையெல்லாம் காரைக்குடி, செட்டிநாடு போன்ற பகுதிகளிலும், தமிழகத்தின் கிராமப்புற பகுதிகளிலும் தற்போது இது போன்ற வீடுகள் காணப்படுது. மேலே பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மரக்கட்டைகளை கொண்டு வீடுகள், இந்த வசதியும் தற்போதும் தமிழகத்தில் அமலுக்கு இருக்குது. இதன் மூலம் மழை காலங்களில் வீடு உள்ளே கொஞ்சம் கதகதப்பாகவும், வெயில் காலங்களில் வீட்டில் உள்ளே குளிராக இருப்பதற்கு அதற்கேற்ற வகையில் ஓடுகள் போன்ற வீடுகள் கொண்ட அமைப்புகள் தற்போது அங்கே இருக்குது. கோழிகளுக்கு தனியாக சின்ன இடம், ஒரு பெட்டி போட்டு வைத்து விடுவார்கள். இங்கே ஆடு, மாடு, இங்கே 2 மாடு, இங்கே 2 மாடு, இங்கே கோழி, இல்லை இங்கே ஆடு சிறுசாக இருக்கும். இந்த இடத்துல கால்நடைகள் வளர்ப்பு, அதாவது அந்த இடத்தில் வீடு, சமையலறை, இது உள்ளே மக்கள் வசிப்பிடம், அதாவது குடும்ப உறுப்பினர்கள் தங்கும் இடம். இது போன்ற கால்நடைகள் வளர்ப்புக்கான இடம். இந்த இடத்துல ஆடு, மாடுகள் எல்லாம் இங்கே கட்டி போட்டு அது அவர்களுக்கு தேவையான உணவுகள் போடப்படும். இந்த இடத்துல கோழி, ஆடு போன்றவை எல்லாம் வளர்க்கப்பட்டு அவைகளுக்கான உணவுகள் இங்கே வைக்கப்படும். இந்த போன்ற அமைப்பு, இதே போன்ற கட்டடக்கலை, இதே போன்ற வீடுகள் தற்போதும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருக்குது. அனைத்துமே விவசாயத்தையே பிரதானமாக கொண்டு, விவசாயம், கால்நடை வளர்ப்பு ஆகியவற்றை பிரதானமாக கொண்டே இந்த மக்களோட வாழ்க்கை இருக்கும். அதே போன்று சாங்கின மக்களோட வாழ்க்கையும், அவர்களோட வாழ்க்கை முறை, வீடுகள், கால்நடை வளர்ப்பு அமைப்பிடம் எல்லாம் இருப்பது மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையை பார்க்க முடியுது இந்த இடத்துல. கடைசியில் இந்த அருங்காட்சியகத்தில் ஒரு காட்சி ரசிக்கும் தரத்தில் நான் புத்தர அரண்மனையை பார்க்கலாம். தற்போது நான் இந்த தளத்துக்கு
எடுக்கிறேன். ஓ, இந்த ஆக்சிஜன் குறைவு. ஓ, அப்புறம் இந்த காரையில் நான் டிப்ஸிக்கில் இந்த புத்தர அரண்மனையை பற்றி சர்ச் பண்ணுகிறேன். பாருங்க, இந்த டிப்ஸிக்கு பதில் பார்க்கலாமா? முதல்ல 1000க்கும் அதிகமான அறைகள் கொண்டுள்ளன. வாவ், இந்த புத்தர அரண்மனை 1 2 3 பாருங்க. ஓ, சாரி. பாருங்க, தூரமாக இந்த அரண்மனை பார்க்கமா? அது சிவப்பு மற்றும் வேறு நிறங்களே இருந்தது. இந்த சிவப்பு அரண்மனை சுமார் இந்த பௌத்த மதம் பற்றிய இந்த பகுதி. இந்த வேறு அரண்மனை சுமார் இந்த வாழ்க்கை அல்லது வசிக்கும் பகுதி. சரி, நானும் இந்த புத்தர அரண்மனையும் ஒரு செல்ஃபி எடுக்கிறோம்.